எல்லாருக்கும் வணக்கம். I'm Jayashree Menon here, the CEO of TheChennaiHomes Premium Retirement Community. எல்லாருமே என்னோட யூடியூப் எல்லா வாரமும் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து டாக்டர் பிரசாந்த். அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். வணக்கம். ஸோ மை நேம் இஸ் டாக்டர் பிரசாந்த் அருண், கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் இங்கே MV ஹாஸ்பிட்டல் ஃபார் டயபெட்டிஸ் ராயபுரமில். இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்க போகிறது எல்லாமே ஓல்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்னெல்லாம் வரும்ன்றது அவங்க சில கேள்விகள் என்கிட்ட கேட்பாங்க அண்ட் அதை பதில் சொல்ல போகிறத பற்றி தான் இந்த ஷோன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் வி கேன் ஜஸ்ட் என்டர் த ஷோ. ஹலோ, இப்போ வந்து ஓல்டேஜ் அப்படின்றது வந்து என்ன நினைக்கிறீங்க? ஓல்டேஜ் பற்றி ஆஃப்டர் 50ன்றது ஓல்டேஜ் நினைக்கிறீங்களா, இல்லை ஆஃப்டர் 45ன்றது ஓல்டேஜ் நினைக்கிறீங்களா? நான் 17 என்கிட்ட ஒரு ஆள் வந்தாலுமே அவர் ஓல்டுன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஓல்டு இஸ் ஆக்சுவலி கோல்டு. ஆக்சுவலாக பீப்புள் ஆஸ் தே கெட் ஓல்டு தே கெட் மோர் வைசர், இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திங்ஸ். ஸோ என்றைக்குமே ஓல்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது ஓல்டுன்றது அது ஒரு கேட்டகரி அவங்களுக்கு ஃப்ரேம் வந்துருச்சு நேமே தவிர நத்திங் இஸ் ஓல்டு. ஹீ ஸ்டில் ரன்னிங். ஆஸ் லாங் அஸ் ஹீ இஸ் ரன்னிங் குட் தென் இட்ஸ் குட். இப்போ வந்து சுகர் அப்படின்ற ஒரு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த ஏஜ் குரூப்பில் ஆஃப்டர் 40, இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கூட சுகர் வருது இல்லையா? சுகர் அண்ட் ஸோ மெனி டிசீசஸ் ஆர் கம்மிங் ஃபார் யங் ஏஜ் கூட, ப்ளஸ் த 45+ எல்லாருக்குமே வருது சுகர்ன்றது. சுகர் அப்படின்றது எந்த ஏஜில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? எந்த ஏஜில் வந்து அது வந்து we have to be very religiously exercising and very religiously taking care of our health அப்படின்னா எந்த ஏஜ்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஸோ இதை நம்ம வந்து 2-3 பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சுகர் அப்படின்னும் போது நம்ம சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரையுமே நம்ம சுகர் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேபி 1.5 வயசு குழந்தைக்கு கூட டயபெட்டிஸ் வரலாம், இல்லை 2 வயசு ஆகட்டும், இல்லை 10 வயசுக்குள்ளே இருக்கிறதாகட்டும், 20 வயசு இருக்கிறது கூட இருக்கட்டும். இப்போ இந்த போஸ்ட் கோவிட், இப்போ ஒரு ஷார்ட் டியூரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு போஸ்ட் கோவிட் சினாரியோ அப்படின்னு பார்க்க போகும்போது பிகாஸ் ஆஃப் த டயட், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, பெருசாக வேலை எதுவும் செய்யாமல் வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிறனால நிறைய பேருக்கு வந்து சுகர் இப்போ சின்ன வயசுலேயே வர ஆரம்பிக்குது. லேட்லி வி ஆர் சீயிங் சோ மெனி பீப்புள் வித் அரவுண்ட் 20, 24, 25 இந்த ஏஜ்லேயே அவங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. ஸோ இதோட காரணங்கள் என்ன இருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ அம்மா அப்பா 2 பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா பசங்களுக்கு டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் 80%, 80% அவங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியை நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களை இனிஷியலாகவே நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, டயட், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லேருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நம்பர் 1 we can prevent the diabetes. So this is one category about prevention. So your question ஓட செகண்ட் பார்ட், எந்த ஏஜ்லேருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தா டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இருக்க முடியும், டயபெட்டிஸ் வராமல் தடுக்க முடியும்னா, இஃப் தே ஆர் ப்ரோன் ஃபார் டயபெட்டிஸ் தென் சின்ன வயசுலேருந்தே அவங்க எக்ஸசைஸ், ரெகுலர் ஆக்டிவிட்டி எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டயபெட்டிஸ் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் இட்ஸ் அகேன் ஸ்டில் ப்ரிவென்ஷன் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். இப்போ டயபெட்டிஸ்னால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்ணு, கிட்னி, காலு, ஹார்ட்டு, டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி, டயபெட்டிக் நியூரோபத்தின்னு வரலாம். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறது தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்கும் அங்கே. இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் கண்ட்ரோலிங் யுவர் சுகர்ஸ் அண்ட் கீப்பிங் தெம் அண்டர் கண்ட்ரோல். ரெகுலராக எக்ஸசைஸ், டயட் எல்லாமே மெயின்டைன் பண்ணிவிட்டு ப்ரிவென்டிங் த காம்ப்ளிகேஷன்ஸ் தான் மெயினாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதுக்கு ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் த ஒன்லி ஆன்சர் அண்ட் தட் ஷுட் பி ஃப்ரம் டே 1. ஓகே, தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் சேயிங் நீங்கள் ஒரு 40 வயசுக்கு மேலே எக்ஸசைஸ் அப்படி கிடையாது. Right from the day 1 it's better that you are always staying fit, and it's not only for diabetes, it's for all things together. இப்போ எங்களோட ரிட்டையர்மெண்ட் ஹோமில் வந்துட்டு ஈவன் அட் 90 எங்களோட ஏஜ் குரூப் வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 50 to 90 years. Even at 90 people are there without any diabetic, without BP, without sugar. ஏன் அந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் ஏன் அதை வந்து they are not preaching it religiously, ஏன் அது போக மாட்டேன்றாங்க? This is one very good question that I usually even talk to my patients, because என்கிட்டயே set of patients வருவாங்க, 3 generations வருவாங்க. அது என்னன்னா, son will come with the father and the grandfather. The father will have diabetes, the son will have diabetes, grandfather will be fit and healthy. ஏன்னா அந்த காலத்து ஆளுங்க, நீங்கள் 19 சொல்லும்போது you have to travel 90 years ago. அப்போ 90 years ago நம்ம ட்ராவல் பண்ணும்போது அவங்க வந்து இப்போ சப்போஸ் எந்த வேலையாக எடுத்தாலுமே ஒர்க்கில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், செக்யூரிட்டி எடுத்திருந்தீங்கன்னா அந்த காலத்தில் செக்யூரிட்டி குச்சை பிடிச்சி வீட்டை சுற்றி நடந்து தட்டி நடந்தார், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது.
இந்த காலத்தில் சிசிடிவி கேமராவை போட்டு அது முன்னாடி உட்காந்துக்கிறாங்க, அங்கே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போயிடுச்சு. வீட்டு விமன் ஆகட்டும், துணி துவைக்கிறதுக்கு துணியை எடுத்து நடந்தாங்க, கல்லில் போட்டு அடித்தாங்க, துணியை துவைச்சாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அங்கே இருந்தது. இந்த காலத்தில் வாஷிங் மிஷினில் போட்டுடுறாங்க. அந்த மாதிரி எல்லாமே. இப்போ சில்ட்ரன் ஆகட்டும், வீட்டுக்கு வெளியே போனாங்க, விளாட்னாங்க, கிரிக்கெட் விளாட்னாங்க, நேபர்ஸ் யார் இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து விளாட்னாங்க, ஃபுட்பால் விளாட்னாங்க. பட் இப்போ என்ன, அதே ஃபுட்பால் அதே கிரிக்கெட்டை ஃபோனில் விளையாடிட்டு போயிடுறாங்க. ஸோ எவ்ரிவேர் அந்த ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷனுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கட் டவுன் ஆகிடுது. மோரோவர் அந்த ஒரு 90 years ago மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபார்மிங் பண்ணாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேர்வை எல்லாமே இருந்தது. பட் திஸ் ஜென்ரேஷன் இஸ் டெஃபினெட்லி நாட் லைக் தட். திஸ் இஸ் மோர் ஈஸியர், பட் தட் இஸ் மோர் ஹெல்த்தியர். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, வாட் இஸ் தி இம்பேக்ட். பேசிக்காக வந்து த பேசிக் தம் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to have a healthy lifestyle. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, டோட்டலாக எக்ஸசைசிங் இஸ் அ மஸ்ட். நம்ம என்ன சாப்பிட்றோன்றது ரொம்ப பார்த்து சாப்பிடணும். நார்மலாக வந்து டாக்டர் இப்போ வந்து 90 years அப்படின்றது வந்துட்டு ஒரு ஏஜே இல்லை பழைய காலத்தில். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ டயபெட்டிக் இல்லாமல், ஐ எம் நாட் ஓன்லி டாக்கிங் அபவுட் டயபெட்டிக், யூ மஸ்ட் பி சீயிங் லாட் ஆஃப் அதர் பேஷண்ட்ஸ் வித் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கு உண்டான இம்பேக்ட் அப்படின்றது என்ன? இம்பேக்ட் அப்படின்றதோட இப்போ நீங்கள் அந்த நம்ம ஏஜ் ஃபேக்டரை மறந்துட்டாலுமே, இப்போ பீப்புள் when they develop diabetes, சில பீப்புள் they don't even know that they have diabetes. It is very much unnoticed. அவங்க ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போய் இப்போ ஏதோ கண் ஆப்ரேஷன் போகிறாங்க, பிகாஸ் ஓகே ஓல்ட் ஏஜ் போகிறாங்க, கண் ஆப்ரேஷனுக்கு போகிறாங்க, அப்போ தான் சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, போய் சுகரை குறைச்சிட்டு வாங்க, உங்களோட கண் ஆப்ரேஷன் இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப்ரேஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் அன்டயக்னோஸ்ட், ஏன்னா பீப்புளுக்கு தெரியாது. ஸோ சிம்பிள் சிம்டம்ஸ், இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகிறது, அடிக்கடி ரொம்ப யூரின் போகிற மாதிரி இருக்கிறது, இல்லை ரொம்ப தர்ஸ்ட்டு, இல்லை ஏதாவது ஒரு வெயிட் லாஸு, அந்த மாதிரி சம்திங் அன்யூஷுவல் இன் யுவர் பாடி விச் இஸ் நாட் நேச்சுரல். இஃப் யூ ஃபீல், ஐ சே டெஸ்ட். இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூ டெஸ்ட். ஸோ இப்போ ஹூ ஆல் ஷுட் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்க்கும்போதே, இப்போ ஜென்ரலாக வாட் வி கேன் டூ இஸ், ஆஸ் ஐ டோல்ட் யூ, இப்போ அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஆல்ரெடி ஜெனட்டிக்ஸில் டயபெட்டிஸ் வருது, ஹெரிடிட்ரியாகவே டயபெட்டிஸ் இருக்குன்னா, ஃப்ரம் மேபி தி ஏஜ் ஆஃப் 18, 19, 20, 21 இருக்கும்போதே ஒரு 6 months, 1 year once, it is better they do the GTT. ஏன்னா ஜிடிடி பண்ணால் இட் கேன் டெல் யூ வெதர் யூ ஹேவ் டயபெட்டிஸ், யூ டோன்ட் ஹேவ் டயபெட்டிஸ், நடுவில் ப்ரீ டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி. ஸோ அதை பார்த்துக்கிட்டாங்கன்னா தே கேன் பி மோர் கேர்ஃபுல். அப்போவே கொஞ்சம் எக்ஸசைஸ் டயட்லாம் பண்ணி தே கேன் கோ. இல்லை இனி இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா 3 months ஒன்ஸ் ரெகுலராக ஒரு டாக்டரை விசிட் பண்ணி அவங்களோட மெடிசின்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தே ஹேவ் டு மெயின்டைன். டாக்டர்கிட்ட போனால் மட்டும் சுகர் குறையாது. வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு அவங்க ஒரு குளுக்கோமீட்டர் மாதிரி வாங்கி சுகரை வீட்டில் டெஸ்ட் பண்ணுறது, காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி, லஞ்சுக்கு முன்னாடி பின்னாடி, டின்னருக்கு முன்னாடி பின்னாடின்ற மாதிரி சுகரை டெஸ்ட் பண்ணுறது, வீக்லி அதை டாக்டருக்கு அப்டேட் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி மெடிசின்ஸை அப் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மெயின்டைனிங் அ ப்ராப்பர் டயட், குட் ஸ்லீப், எவ்ரிதிங் ஆக்சுவலி கீப்ஸ் த பேஷண்ட் இன் குட் ஹெல்த். பட் அண்ட் வென் இட் கம்ஸ் டு யோர் கான்செப்ட், இப்போ நான் வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்து என்னோட ஒரு கான்செப்ட் ஆஃப் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல், டெஸ்டிங், லேபு, இதை நான் இப்போ உங்களோட ஒரு கான்செப்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஹோமுக்குள்ளே இதை எப்படி கொண்டு வரலாம்னா, மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ், ஓல்ட் ஏஜ் பேஷண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, த சில்ட்ரன், த கிராண்ட் சில்ட்ரன் ஆர் அப்ராட். They don't get the attention they deserve. இப்போ சொல்ல போனால் 90 years ago, again I'll come to your concept itself, 90 years agoலாம் பார்க்கும்போது when they were children, that is இப்போ 90 years இருக்கிற ஆள் அன்னைக்கு சில்ட்ரனாக இருக்கும்போது they lived in big families where it was joint families. In a house there was 15, 20 people. So they had people to share their feelings, to share their thoughts, and they were happy. எல்லாமே உட்காந்தா ஒன்றா சாப்பிடுவாங்க. So everything was different. The mind was peaceful, everything was happy. பட் இப்போது அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பார்க்கணும்னா இட்ஸ் வெரி டவுட்ஃபுல். ஐ டோன்ட் நோ, அது தேடி பார்க்கணும் வேண்டியது இருக்கும். இப்போல்லாம் அம்மா அப்பா பையன் பொண்ணு அந்த 4 பேர் ஒன்றா தங்கினாலே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் அ ஜென்ரேஷன் உங்களோட இந்த ஒரு ஓல்ட் ஏஜ் ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட் ஐ ஃபீல் இது வெரி மச் ஒரு குட் ஆப்ஷன். ஏன்னா people, maybe they have people to talk to. So if you can bring, இப்போ ஒரு old man or இன்னொரு old man, அந்த மாதிரி if they are தனியாக இருக்கிறதுக்கு, if they are all together, they'll have friends, they can share their thoughts. So one thing what you can avoid is depression. Because people staying at home alone, they don't have ஆளுமே இல்லை, பேசுறதுக்கு ஆளுங்க இல்லை, எதுவும் இல்லும்போது மனசு தேவையில்லாமல் யோசிக்கும். They get depressed. That also will aggravate diabetic. Definitely. Not only diabetes, it will aggravate their general body health itself. Mental health is number one. You're mentally, if you're not fit, then you don't feel like eating, you start starving, you have a thought that உங்களுக்கு கூட யாருமே இல்லை, the BP control போயிடுது. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் இருக்கும்போது இட்ஸ் லைக் அ கம்யூனிட்டி.
அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துடுறாங்க, கூட ஆளுங்க இருக்கிறாங்க. ஸோ தே ஹேவ் பீப்புள் டு இன்ட்ராக்ட். ஈவினிங் ஆனால் உட்காந்து பேசுவாங்க, அவங்களோட பேரன் கதையை சொல்லுவாங்க, இவங்க இட் கீப்ஸ் தெம் ஆக்யூபைடு. 1 2 ஏதாவது ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் இமீடியட்டாக வேணுமா, தி ரிட்டையர் ஹோம் இஸ் ரெடி. ஆர் சம்படி இஸ் நோட்டிசிங், யாராவது ஒருத்தவங்க ஆல்வேஸ் அவங்களுக்கு ஒரு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. தனியாக இருந்தால் மருந்து எடுக்க மறந்துடுவாங்க, அவங்க அலட்சியமாக விட்டுருவாங்க, அட போடா அப்படின்னு விட்டுருவாங்க. பட் கூட ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமில் ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னும் போது வீக்லி டாக்டர் செக்ஸு, டெய்லி நர்சிங் செக்ஸு, அவங்களுக்கு கரெக்டான நியூட்ரிஷனியஸ் ஃபுட்டு உள்ளே போதா. ஏன்னா தனியாக இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குக்கை அவங்களுக்கு சமைச்சு வச்சுருவாங்க. என்ன குக்குக்கு பிடிக்குதோ அதுதான் அவங்க சாப்பிடுவாங்களே தவிர இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது வராது. பட் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் கான்செப்டில் த ப்ரையாரிட்டி இஸ் ஆன் த பர்சன் ஹூஸ் லிவிங் தேர், நாட் த குக் ஹூஸ் மேக்கிங் இட். ஸோ அவங்களுக்கு டயபிட்டிஸா, ஓகே சுகர் குறைக்கணும், இது கொடுக்கணும், கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, உப்பு குறைக்கணும். டாக்டர் டெல்ஸ் அண்ட் கோஸ், த ரிட்டையர்மெண்ட் ஹோம் ப்ரிப்பேர்ஸ் த ஃபுட் ஒன்லி இன் தட் குவான்டிட்டி அண்ட் தேர் இஸ் ஆல்வேஸ் சம் ஒன் தேர். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ், அவங்கள சுற்றி ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் எப்போவுமே இருக்கும். ஸோ ஐ திங்க் த கான்செப்ட் ஆஃப் ஓல்ட் ஏஜ் ரிட்டையர்மெண்ட் ஹோம் இஸ் ரியலி குட், and in fact for people with these problems also, because they get to mingle with each other. Yeah. ஜென்ரல் டாபிக் அபவுட் டயபெட்டிக்ஸ் நீங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆப்டாக என்ன எப்படி இருக்கணும், அதாவது டயபெட்டிக்ன்றது வந்து ஹெரிடிட்ரி நம்பர் 1, அவர் வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் 18 இயர்ஸ் ஆன உடனே வந்துட்டு ஜென்ரல் செக்கப், அதாவது அம்மாக்கோ அப்பாக்கோ தாத்தாக்கோ பாட்டிக்கோ யாருக்காவது இருந்ததுன்னா நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால, ரொம்ப காஷனாக இருக்கிறதுனால we have to take a medical test every month அப்படிங்களா டாக்டர்? Every month ன்னு சொல்ல மாட்டேன். See, periodically. if you are not a person with diabetes, if you do not have diabetes, then monthly போய் எடுத்துட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. It depends on how you are, because இப்போ there are multiple factors. இப்போ உங்களுக்கு வந்து if you have central obesity போது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, central obesity போது இந்த தொப்பையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க ஒரு 3 months once ஆச்சு GTTன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் டயபெட்டிஸை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்னா GTT, ஸோ குளுக்கோஸ் கொடுத்து they will be seeing எங்கே எவ்வளோ தூரம் போகுது, ஃபர்ஸ்ட் hour வேல்யூ, செகண்ட் hour வேல்யூ எல்லாமே பார்த்துட்டு we will fit you whether you have diabetes, pre-diabetes இல்லை no diabetes ஆன்ட்டு. ஸோ இஃப் இட்ஸ் பேசிக்லி ஒரு நான் டயபெட்டிக் பேஷண்ட்னா ஒரு 6 months ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். அதாவது இது ஹெரிடிட்ரியால் இருந்தால் ஒரு 3 months to 6 months ஒன்ஸ் இட் இஸ் பெட்டர் யூ செக். பட் அதுக்குன்னு மந்த்லி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப தெளிவாக டாக்டர் பிரசாந்த் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு டயபெட்டிக் திடீர்னு வருது ஆஃப்டர் 45 ஆஃப்டர் 50 வந்து சிலவங்களுக்கு டயபெட்டிக் வருது அப்படின்னா அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் நிறையவே அவர் இப்போ சொன்னார். சின்ன சிம்டம்ஸ் சொன்னார். அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா 100% அது வந்து நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும். இட் இஸ் கால்ட் ஜிடிடி, அது பேர் ஜிடிடி டெஸ்ட். அது எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கு உண்டான ப்ரிகாஷனரி என்னன்றது டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான டேப்லெட், அதாவது டயபெட்டிக் ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருப்பாங்க, டயபெட்டிக் மட்டும் பார்க்குற லைக் டாக்டர் பிரசாந்த் மாதிரி இருக்கிற டாக்டர்ஸ் வந்து அதுக்குன்னே மருந்து தருவாங்க. நீங்களாக வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காதீங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு ஹேபிட் இருக்குது, செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துருவாங்க டாக்டர். அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சுகருக்கு இந்த டேப்லெட் தான் நான் எடுக்கிறேன்ப்பா, நீயும் இதே டேப்லெட் உனக்கு சுகர் இருந்துன்னா, இது வந்து எங்களோட ரிட்டையர்மெண்ட் ஹோமில் இல்லை, நிறைய பேர் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட இப்போ நான் ஒரு டேப்லெட் எடுத்தேன்னா தலைவலிக்குன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் அதுவே எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துலையோ இல்லை அது ஒரு ரெக்கமெண்டேஷன்லேயோ போயிடுது. ஸோ செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கவே கூடாது. ஐ வுட் ரெக்கமெண்ட், டெஃபினெட்லி ஐ வில் சே நோ, பிகாஸ் நம்ம ஊரில் அது ரொம்பவே ஜாஸ்தியாக நடந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த கோவிட் சினாரியோ வந்ததுக்கப்புறம் அசித்ரோமைசினும் டோலோ 650 சாப்பிடாத மனுஷனே கிடையாது. எல்லாருமே ஒரு அசித்ரோமைசின் ஒரு டோலோ 650, தலைவலி கோல்டு வந்துருச்சா எனக்கு கோவிட் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆர்டிபிசிஆர் பண்ணுறதில்ல, டெஸ்டிங் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. இமீடியட்டாக ஒரு அசித்ரோமைசின் ஒரு மான்டெக்கெல்சி டோலோ 650. எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 வருஷத்தில் அசித்ரோமைசின் டோலோ 650 மான்டெக்கெல்சி சாப்பிடாத ஆளே கிடையாது. எல்லாருமே எடுத்து சாப்பிட்டாங்க. ஸோ தே டென்ட் கன்சல்ட் டாக்டர். அதே மாதிரி சுகர் மெடிசன்ஸ் என்கிட்ட வர எத்தனையோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இல்லை டாக்டர் என் ஹஸ்பண்டுக்கு டெஸ்ட் பண்ணேன், அவருக்கு சுகர் இருந்தது, அதனால் நீங்கள் அவருக்கு கொடுத்த மருந்தை நான் இத்தனை நாள் போட்டுட்டு வந்தேன், இப்போ என் சுகர் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. இட் இஸ் டிஃப்ரெண்ட். அவர் உடம்புக்கு அவர் மருந்து, உங்கள் உடம்புக்கு உங்கள் மருந்து. ஈச் பர்சன் இட் இஸ் டிஃப்ரெண்ட். கொலஸ்ட்ரால் இருக்குதா பார்க்கணும், பிபி இருக்குதான்னு பார்க்கணும், கிட்னி ப்ராப்ளம் இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ ஒரு பர்சனுக்கு ஒரு மாதிரி தான் மருந்து கொடுக்க முடியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுத்துட முடியாது. ஸோ நம்ம ஊரில் இட்ஸ் வெரி காமன். அண்ட் ஆன்டிபயோட்டிக்கில் இன்னும் காமன். ஏன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எல்லாருமே ஆக்சுவலாக எடுத்துகிட்டு இருக்கிறனால தே டோன்ட் கன்சல்ட், தே டெவலப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணால் இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளமுக்கு அவங்க தேவையில்லாமல் ஹை அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே எடுத்து டிப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா தே கெட் ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஃபியூச்சரில் பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும்போது தே டெஃபினெட்லி வில் நாட் ஹேவ் அ மருந்து இருக்காது அந்த டைமில். அந்த டைமில் அவங்க போனால் இட் பி ரெசிஸ்டன்ட் இருக்காது. நம்ம ஊரில் திஸ் இஸ் அ வெரி காமன் மிஸ்டேக் தட் ஹேப்பன்ஸ் யூஷுவலாகவே.
So the question what I asked is right. And அதாவது Self medication is மெடிகேஷன் வந்து not டோட்டலா recommended. வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கிறதுனால அதுல சைடு எஃபெக்ட், இப்போ உங்களோட உடம்பு மாதிரி இருக்காது இன்னொருத்தவங்களோட, தட் இஸ் உங்களோட பேரோட உடம்போ, எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்கும் உடம்புக்கு. அது வந்து எல்லா மெடிசன்ஸும் நம்மளுக்கு ஒத்து போகாது. ஸோ இப்போ எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது உங்ககிட்ட கேட்க. ஆக்சுவலாக இத்தனை நேரம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, இப்போ நான் கேட்குறேன். இப்போ உங்களோட இப்போ சென்னை ஹோம்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஹோம்னு சொல்கிறீங்க, இதோட கான்செப்ட் என்ன? இது என்ன, எப்படி, எத்தனை டாக்டர்ஸ் வராங்க, இல்லை டாக்டர்ஸ் வராங்களா, ஸ்டாஃப் இருக்காங்களா, சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, அதில் இருக்கிற பேஷண்ட்ஸோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாமே அங்கே ஸ்டே பண்ணுற ஸ்டாஃபுக்கு தெரியுமா? ஈச் ஒன்ஸ் இப்போ ஏன்னா இப்போது இட்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஹோம், ஸோ டெஃபினட்டாக குக்கிங்ன்றது ஒரே கிச்சனில் தான் நடக்க போகுது. ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் எவ்ரி பர்சன்? லைக் அவங்களுக்கு தேவைப்பட்ட டயட் தான் போதா, அது எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிறீங்களா? தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ் ரிட்டையர்மெண்ட் ஹோமா? எஸ் டாக்டர். இது வந்து எங்களோட ரிட்டையர்மெண்ட் ஹோம் வந்து இஸ் கால்ட் 45+ தான். ஆஃப்டர் 45 வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ், உங்களுக்காக ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் அ ரைட் பிளேஸ் ஃபார் அஸ். இது வந்து டோட்டலாக ஒரு கம்யூனிட்டி லிவிங். இங்கே வந்து டாக்டர்ஸ் ஆன் கால் வருவாங்க. அது இல்லாமல் மந்த்லி தெர் இஸ் அ டாக்டர் விசிட். இப்போ எல்லா டாக்டர்ஸுமே வந்து அந்தந்த கிளைண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா எங்களோட எல்லா ரெசிடெண்ட்டுக்கும் வந்து அவங்களுக்கான ஃபேமிலி டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வச்சுருப்பாங்க. இப்போ திடீர்னு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி டயபெட்டிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணவே முடியாது எனி மெடிசன். த மெடிசன் ஹேஸ் டு பி ப்ரிஸ்கிரைப்ட் ஒன்லி பை த ஃபேமிலி டாக்டர்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாக்டர்ஸும் இவங்க ஃபேமிலி டாக்டர்ஸும் பேசி தென் ஒன்லி தேல் சேஞ்ச் த மெடிசன், அந்த மாதிரி தான் பண்ணுறது. அண்ட் நர்சஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு மறந்துடுறாங்க மெடிசன் சாப்பிடவே. இதுக்காக வி ஹேவ் மார்னிங் ஷிஃப்ட் அண்ட் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் ஷிஃப்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் நர்சஸ் இருக்காங்க. இந்த நர்சஸ் வந்து போய் மருந்து கையில் எடுத்தே கொடுப்பாங்க. இப்போ தனியாக இருக்கிறாங்கன்னா என்ன ஆகும், நம்ம ஒரு அட்டெண்டரை வைப்போம், அட்டெண்டர்ஸ் மறந்துடுவாங்க. இதை வந்து கண்காணிக்கிறது யாரு, எங்களோட சூப்பர்வைசர்ஸ். இதுவே தனியாக வீட்டில் இருந்தால் அகைன் தேர் இஸ் அ ப்ராப்ளம். வந்து என்ன நடக்குதுன்னு பசங்களுக்கு அப்ராட்ல இருக்கிறது தெரியவே தெரியாது. They don't know what is happening. Safety is definitely a problem. Even though you keep a CCTV inside the house, there are chances of they switch off the CCTV, which we all know. ஆனால் இந்த கம்யூனிட்டி லிவிங்ல அந்த மாதிரி ஒன்றுமே நடக்காது. ரவுண்ட் த கேமரா இஸ் ரன்னிங், சூப்பர்வைசர்ஸ் வில் பி தேர். அடுத்தது ஃபுட்டு கேட்டிங்க. ஃபுட் இஸ் அ சென்ட்ரலைஸ்ட் கிச்சன். அதில் வந்து நார்மலாகவே இட் இஸ் அ பேசிக் ரொட்டீன். அதாவது டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு, இல்லை பிபி இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பாடு போகும். அதுக்குன்னு தனித்தனியாக மெனு கிடையாது. இட் இஸ் அ ஜென்ரல் மெனு வேர் த சால்ட் வில் பி லெஸ், த ஸ்பைஸ் வில் பி லெஸ். அண்ட் ஃபுட்டு வந்து வென் யூ சர்வ் அ ஃபுட் தெர் இஸ் சம்திங் கால் பேஷன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் அ ரிட்டையர்மெண்ட் ஹோம். வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் only all our attenders or anyone they feed the residents. This is more important. ஏன்னா எல்லாருமே வந்து பசங்களை விட்டுட்டு தான் எங்ககிட்ட வராங்க. ஸோ எல்லாரும் எங்களை வந்து பசங்களை மாதிரி தான் பார்க்குறாங்க. திட்டுறது ஆகட்டும், இல்லை அன்பாக இருக்கட்டும், இல்லை சந்தோஷம், வெட்டிங் டே எல்லாமே எங்களோட தான். இஃப் யூ சி ஹை சுகர் வந்து சொல்லுங்க கண்ணு போயிடுதாங்க. லைக் ஹை சுகர் ஜாஸ்தியானால் தே பிகம் டோட்டல் பிளைண்ட். அப்படின் போது என்ன ஆகுதுன்னா கம்யூனிட்டி லிவிங் இருக்கிறதுனால இன்னொரு ரெசிடென்ட் வந்து இந்த ரெசிடென்ட் கூடயே நடப்பாங்க. See, this is all the positive points when you stay in a retirement home. இல்லை டெஃபினெட்லி பிகாஸ் இப்போது அவங்க தனியாக இருந்திருந்தாலே அவங்களுக்கு ஜஸ்ட் சன், கிராண்ட் சன் அப்படி தான் இருந்திருக்கும். பட் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமில் தே ஹேவ் மல்டிபிள் கிராண்ட் சன்ஸ், மல்டிபிள் டாட்டர்ஸ். பிகாஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் டாட்டர்ஸு எல்லாருமே சன்ஸ் தான். எனக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் பார்த்துக்க போகிறாங்க. அண்ட் டெஃபினெட்லி வென் யூ டேக் கேர் ஆஃப் எல்டர்லி பீப்புள் இட் ஷுட் பி வித் லவ், பிகாஸ் தட் இஸ் வாட் தே டிமாண்ட். அதை கொடுத்துட்டாலே அவங்களோட பாதி நோய் முடிஞ்சுது. எக்ஸாக்ட்லி. அண்ட் இப்போ நீங்கள் கேட்டிங்க டயபெட்டிக் அப்படி இருந்தால் என்ன மாதிரி நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ண, வி ஹேவ் தட் மிஷின் ஃபார் 24 hours. அந்த மிஷின் வச்சுட்டு தான் நாங்கள் வந்துட்டு அவங்கள ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். அது மானிட்டர் பண்ணுறது எங்கள் நர்சஸ் தான். நர்சஸ் வில் ரிப்போர்ட் டு த ஃபேமிலி டாக்டர்ஸ். ஸோ இந்த மருந்து மாற்றி தருது. இஃப் இட் இஸ் அ சீரியஸ் கண்டிஷன், சிலவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக நீங்கள் சொன்னீங்களா, சிலவங்க சுகர் இருக்கிறதே தெரியாது. சுகர் இருந்து அவங்க வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன் போவாங்க. எப்படி போவாங்கன்னா மேபி அந்த ஊன்ஸ் ஹீல் ஆகாது, இல்லைனா ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுவாங்க. அப்போ தான் we know that they are into. Do you have any psychologist or somebody coming in to talk to them? Psychiatrist does talk to them. They sit and counsel them and they talk their family things and personal things எல்லாமே. They get relaxed after that. Okay. That's actually a very good concept actually. இப்படி இருக்கும்போது they will never feel that they are left out. Exactly. This is a very good concept actually சொல்லப்போனா. Thank you, doctor. Today evening Dr. Prashanth has given us lot of stuff அப்படினு சொல்லலாம், lot of advice எப்படி இருக்கணும் நம்மன்றது. ரொம்ப ரொம்ப thanks Prashanth. Thank you.